மாரி நெறைய டீனேஜ் கேர்ல்ஸ், பாய்ஸ் அப்படி பிரிச்சுலாம் பேச வரல. பட் டீனேஜர் ஜென்ரலா இப்போலாம் ஆல்கஹால் அடிக்ஷன்ங்கிறது ரொம்ப இயர்லியாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அவங்களோட ஓரல் கண்டிஷன வச்சு வீட்லயே அவங்க அப்பா, அம்மா எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னால முடியல. ஒரு 4 டிப்ஸ் நான் தரேன். அத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை மவுத். அவங்களோட மவுத் அடிக்கடி ட்ரை ஆயிட்டே இருக்கும். 2வது அந்த ட்ரை மவுத்னால வர பேட் பிரெத். நார்மலா அவங்க ஆஃப்டர் பிரஷிங் கூட அவங்களுக்கு பேட் பிரெத்ங்கிறது ஒரு கன்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். 3வது அடிக்கடி அவங்க ஈறுகள்ல ஏதாவது பிரச்சனை, ரத்தம் கசிவு, வலி, வாயில கொப்பளம் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. 4வது அல்சர் ப்ராப்ளம்ஸ். அல்சர்ங்கிறது இந்த ஏஜ் பசங்க சாப்பிடாம இருக்கிறதுனாலயும் வரலாம். பட் நல்லா சாப்பிட்டுட்டும் அவங்களுக்கு அல்சர் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம கொஞ்சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாயிண்ட்டே ஓப்பன் கான்வர்சேஷன். டீனேஜ் பசங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஓப்பனா கான்வர்சேஷன்ஸ் பண்ணாலே இந்த மாரி பிரச்சனைகள தவிர்த்திருக்க முடியும். இத தாண்டி ஆல்கஹால் அடிக்ட்ஸ்ல யாராவது இருக்காங்க, அவங்கள பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்கஹால் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்க டிஎம்ல வந்து அந்த டவுட்ட கிளியர் பண்றோம்.